ஹாய், வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். டேய், உண்மையை சொல்கிறா, என்ன தாண்டா நடந்துச்சு நேற்று நைட் நான் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் போனேன்டா. என்ன, கேர்ள்ஸ் ஹாஸ்டல் போனியா? ஆமாம். ஹாஸ்டல் உள்ளே போனியாடா? இல்லைடா, கேட்டுக்கு தான் போனேன். அதுக்குள்ளே அஞ்சும் நிலாவும் எங்கேயோ வெளியில் போயிட்டு வந்தாங்க. சரி, அவன் மேலே இருந்த கோவத்தில் நான் அவள் கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டேன்டா. சரி, அப்போது அவளோட ஷால் என் கையோடு வந்துருச்சு. ஐயோ டேய், எவ்வளோ பெரிய வேலையை பார்த்துருக்க, என்னடா நினச்சிருக்க? அறிவில்லை, எப்படி பிஹேவ் பண்ணுன்னு தெரியாதாடா உனக்கு? இது வரைக்கும் அவளுங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம திமிர் பிடிச்சவனுங்க, அடங்க மாட்டோம், கிளாஸுக்கு அடங்க மாட்டோம், சும்மா சுற்றிட்டு கிடப்போம் தாண்டா இருக்கும். இதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்க கண்ணுக்கு நம்ம ஒரு பொறுக்கியாக தாண்டா தெரியும். ஏன்டா இப்படி பண்ண? உங்கள் அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா இந்நேரம் ஒன்று தூக்கு போட்டு தொங்க விட்டுருப்பாரு. நான் வேணும்னு பண்ணலடா, எனக்கே தெரியாமல் என் வாட்சில் அவள் ஷால் மாட்டி வந்துருச்சு. ஒரு செகண்ட் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டேன்டா. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அவளும் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றுட்டா. நான் அவள் கண்ணையே பார்த்துட்டு இருந்தேன்டா. அவள் எதுவுமே சொல்லியாடா? இல்லை, எதுவுமே சொல்ல. அவள் அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகி நின்றுட்டா. அவள் கண்ணு மட்டும் என்னை எதுவும் சொல்லிச்சுடா. அப்போ இருந்து அவள் ஞாபகம் மட்டும்தான் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தான்னு நினைக்கிறேன். இப்போ தேவையில்லாமல் பிரின்ஸிக்கிட்ட வர பனிஷ்மெண்ட் எல்லாம் என்னால் தான். அட்லீஸ்ட் சாரியாவது சொன்னியாடா அந்த பொண்ணுக்கிட்ட? இல்லைடா, நான் எதுவுமே சொல்லலை. சரி, பிரின்ஸிக்கிட்ட உண்மையை சொல்ல வேண்டியதானடா? அவன் உன் மேலே தான் அடி வாங்கி விழுந்தா? ஆமாம். அப்போ அவள் தான் சொல்ல வேணான்னு என் கையை பிடிச்சிட்டாடா. சொல்ல வேணான்னு கையை பிடிச்சாளா? ஆமாம். ஏன், எதுக்கு தெரியல மச்சான். அப்போவும் அவள் என்னை ஒரு பார்வை பார்த்தா. இப்போ வரைக்கும் அவள் பார்த்ததுக்கான மீனிங் எனக்கு புரியவே இல்லைடா. ஆனால் அவகிட்ட போய் சாரி சொல்லணும் மச்சான். சரி மச்சான், வா கிளாஸுக்கு போகலாம். நான் வரலடா, நான் போய் அவகிட்ட சாரி சொல்லிட்டு வரேன். டேய், இப்போ போய் அவகிட்ட பேசலாம் முடியாதுடா. பிரின்ஸி பார்த்துட்டாங்கன்னா இன்னும் பிரச்சனை பெருசாகிடாது. அவளுக்கு தான்டா கஷ்டம், புரிஞ்சுக்க மச்சான். வா, நம்ம கிளாஸுக்கு போகலாம். நான் வரலடா. இங்கேயே உட்காந்து அழகிறதால என்னடா பண்ண முடியும்? எல்லாமே நடந்துருச்சு, முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அவகிட்ட சாரி தான் சொல்ல முடியும். ஈவினிங் சொல்லிக்கலாம், வா. லஞ்சுக்கு அப்புறம் விட்டுருவாங்களாடா? இல்லை வெயிலே நிற்க வச்சுருவாங்களா? இன்றைக்கி வெயில் வேறு ரொம்ப அதிகமாக இருக்கேடா. தெரியல, பார்த்துக்கலாம், வா. டேய், கிளாஸை கவனிச்சியா இல்லையாடா? இல்லைடா, எனக்கு அவள் ஞாபகமாகவே இருக்குது. அனுப்பியிருப்பாங்களாடா? தெரியலையே. வா போய் பார்ப்போம் அவள் கிளாஸில். அதோ அஞ்சுடா, கூப்பிட்டு கேளுடா. அஞ்சு, ஏம்மா, அந்த பிரின்ஸிபல் ரூமில் பனிஷ்மெண்ட் வாங்கினது உங்கள் ஃப்ரெண்டு தானே? அந்த பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்துருச்சுமா, என்னன்னு போய் பாருங்கள். நிலாக்கு என்னாச்சு? நாளைக்கு பார்க்கலாம்.